பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஓம் போதிக்கு என்ன ஊறுகாயாக்குறியா அப்படின்ற மாதிரி நம்ம அமித் மாமாவுக்கு கோபம் வந்துருச்சு பார்வதி மேலே. பட் பார்வதி எப்போதும் போடல காலில் விழுந்து சரணடைந்து நண்பா நான் அப்படிலாம் பண்ணலடா அப்படின்னு சரணடைஞ்சிட்டாங்க. அது என்ன சம்பவம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ போன வீடியோவில் பார்த்துருந்தோம், கம்ருதீன் அண்ட் பார்வதிக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போச்சு. லைக் கம்மு சொல்லிட்டாரு, இது நம்ம கேமை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, ஏதோ ஒரு இடத்துல இது என்ன ஸ்பாயில் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். ஆனால் பார்வதிக்கு வந்து ஓகே, அவரோட நண்பர்கள் கம்ருதீனோட நண்பர்கள் தானே இந்த வேலையை பண்ணுறாங்க, நமக்கு அரோரா வேண்டாம், போய் வினோத் காலையே விழுந்துரும் அப்படின்னு டேரெக்டாக வினோத்துக்கிட்டே நீ தான் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, எங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அதை வந்து அவனால் ஏன் புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அமித்தும் பக்கத்தில் இருந்தார். ஸோ அவர் சொல்லிட்டார், இப்போ உன்னால் அவன் கேம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நீ அவனுக்கு ஸ்பேஸ் கொடுத்துரு, நீ ஒரு ஸ்ட்ராங் பிளேயர், உன்னால் வந்து கேமையும் பேலன்ஸ் பண்ண முடியும், அவனையும் பேலன்ஸ் பண்ண முடியும், எந்த எமோஷன்ஸ் கேம் எல்லாத்தையுமே உன்னால் பேலன்ஸ் பண்ண முடியும். பட் கம்ருதீன் அப்படி கிடையாது, அவரோட கேம் அஃபெக்ட் பண்ணும், ஸோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி அமித் சொன்னார். உடனே பார்வதி மறந்துட்டு சரி ஓகே, எனக்கு கம்மு மேலே ஒரு ஃபீலிங் இருக்குதான், பட் அதை நான் வெளியே போய் பார்த்துக்கிறேன், என்னால் அவன் கேம் அஃபெக்ட் ஆகுதுன்னா வேண்டாம், நான் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்வதி சொல்லிட்டாங்க. அண்ட் இவர் நம்மளோட வினோத் இருந்துட்டு ஓகே, இப்போ உனக்கு அவன் மேலே ஒரு பாண்டிங் இருக்கிற மாதிரி அவனுக்கும் அவன் மேலே இருக்குது. லைக் அன்றைக்கி வந்து பார்வதி அண்ட் அமித் மேலே வந்து பார்வதி இப்படி சாஞ்சி படுத்து பேசுறது, அவர் கூட விளையாடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது கம்ருதீனுக்கு பொசசிவ் ஆகுது. அது நேற்று அவர் அரோரா கிட்டேயும் சொன்னார், வினோத் கிட்டேயும் சொல்லியிருந்தார். அதை வினோத் இங்கே சொல்லி கொடுத்துட்டார். அன்றைக்கி நீயும் வந்து அமித் மேலே சாஞ்சி படுத்து பேசிகிட்டு இருந்தது அவனுக்கு கோபமாக இருந்தது. அவன் கேட்டான், என்னடா அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, நீ என்னடா நினைக்கிறேன்னு என்கிட்ட கேட்டான். அப்போது அவன் இவனும் தான் சொன்னாரான், டே அதெல்லாம் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் நான் விடுறா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னாரு. அப்போ உடனே நம்ம பார்வதிக்கு தெரியுதா, அவனுக்கு இப்போ தெரியுதா, இதுக்கு தான் நான் பண்ணேன், எனக்கு தெரியும் நான் அமித் மேலே சாஞ்சி பேசினா அவன் காண்டாவான்னு தெரியும், அதுக்கு தான் நான் பண்ணேன் அப்படின்னாங்க. ஸோ இதை கேட்டதுமே அமித்தோட முகம் மாறிடுச்சு. என்ன இதை போய் இப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு. உடனே இவர் வினோத் இருந்துட்டு இல்லை நான் சொல்லிட்டேன், இது என்னடா விஷயம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறமா அமித் வந்து அவர் ரொம்ப டீசெண்டான பர்சனுங்க அமித். அந்த இடத்துல சண்டை போடாமல் சரி பார்வதி தப்பாக பேச வேணான்ட்டு வினோத் போனதுக்கப்புறமா இவர் பார்வதிட்டு கேட்குறாரு, இங்கே பாரு உன்னோட கேமுக்கு நீ என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காத, இப்போ உனக்கும் கம்ருதீனுக்கும் பிரச்சனை, அவனை வெறுப்பேற்றுறதுக்காக என்கிட்ட வந்து பேசுகிற, என் மேலே சாஞ்சி பேசுகிறேன்னா அது எனக்கு பிடிக்காது, அதை பண்ணாத அப்படின்போது ஹே இல்லை டியூட் நான் அப்படி பண்ணலை, ஆனால் நான் உண்மையாகவே நண்பா எனக்கு உன் மேலே ஒரு பாசம் இருக்குது, ஆனால் எனக்கு தெரியும், பார்வதி சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நான் உன் மேலே சாஞ்சி படுத்து பேசினா அது கம்ருதீன் காண்டாவான்னு தெரியும், தெரிஞ்சு தான் பண்ணேன் அப்படின்றாங்க. பட் அமித் சொல்லிட்டார், அவனை வெறுப்பேற்றுறதுக்காக என்கிட்ட பண்ணாத, அது எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு. அது எந்த ஒரு ஃப்ரெண்டுக்குமே அமித் வந்து என்னன்னு தெரியல, அவருக்கு பார்வதி கூட நல்லா ஜெல் ஆயிடுச்சு, ரொம்ப நல்ல பர்சன் அமித். யார் மேலே தப்பு இருந்தாலும் பார்வதி நமக்கு பிடிக்கும். பார்வதிலாம் எப்படின்னா தன் கூட யார் பேசுகிறாங்களோ அவங்க என்ன சொன்னாலும் ஆமாம் நீ சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு வந்து அவங்களுக்கு சோப் போட்டு அவங்க ஒரு கேம் ஆடுவாங்க. பட் அமித் அப்படி கிடையாது. இந்த விஷயத்தில் கூட அவர் வந்து பார்வதி கிட்ட சொல்லி புரிய வைக்கிறார், நீ அவனுக்கு வேற ரிலேஷன்ஷிப்னா அரோரா வேற, அரோரா ரொம்ப தெளிவாக இருக்கிறா, இவன் என் ஃப்ரெண்டு கம்ருதீன் அப்படின்றதுல அவள் தெளிவாக இருக்கா, அப்போ அவங்களுக்கான நீ ஸ்பேஸ் கொடு, நீ ஏன் புரிஞ்சுக்காம சண்டை போட்டுட்டே இருக்க அப்படின்ற மாதிரி அவர் கரெக்டாக சொன்னார்னா பார்வதி கோவம் வந்துடும். நீங்கள் சும்மா அவரோட பாயிண்ட்லேருந்தே பேசாதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்வாங்க. பட் அமித் எல்லாருக்குமே, அது கம்ருதீனுக்கு அட்வைஸ் பண்ணும்போது ஆகட்டும் இல்லைனா அரோராக்கு அட்வைஸ் பண்ணும்போது யாருக்கு சொன்னாலுமே அவர் ஒரு நடுநிலையாக தான் பேசுகிறாரு. ஆனால் அவருக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒரு பாண்டிங் அப்படின்னா வினோத் அண்ட் பார்வதி கிட்ட கிரியேட் ஆயிருக்கு. பட் பார்வதியும் தன்னை சிச்சுவேஷனுக்காக யூஸ் பண்ணுறாளோ அப்படின்ற சின்னதாக ஒரு பயம் வந்தனால கேள்வி கேட்டார். பட் பார்வதி இல்லை நண்பா, ஃப்ரம் அ பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நான் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரெண்டாக நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க. பட் அது கிடையவே. பார்வதி டே 1லேருந்து ஒவ்வொருத்தரையும் அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. முதல் வாரம் திவாகரை யூஸ் பண்ணுவாங்க, 2வது வாரம் கம்ருதீனை யூஸ் பண்ணுவாங்க, மறுபடியும் திவாகர், அப்புறம் கலையரசன், அதுக்கடுத்தது கம்ருதீன், இப்போ போன வாரம் வந்து சாண்ட்ரா குரூப்பை யூஸ் பண்ணாங்க. அண்ட் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அந்த குரூப் கூட நான் இருக்கும்போது எனக்கு தெரியல, பட் அதுக்கப்புறமே எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு அவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்க, திவ்யாலாம் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டா, சாண்ட்ரா என்ன கேம் ஆடுறா, அவங்க கூட இருந்து பார்க்கும்போது தெரியல, இப்போ தூரமாக வந்து பார்க்கும்போது தெரியுது அப்படின்னு அவங்கள விட்டு விலகிட்டாங்க. அடுத்ததான் அமித் கூட சேர்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 வாரத்தில் அமித்தையும் தப்பாக சொல்லுவாங்க. அவங்க அப்படிதான் அவங்க கேம் ஸ்விட்ச் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த பர்சன் அடுத்தது அவங்க கிட்ட தப்பு கண்டுபிடிக்கிறது, அடுத்த பர்சன் எல்லார் மேலேயும் குறை சொல்லி மட்டும்தான் பார்வதியால் விளையாட முடியும். அமித்துக்கு அது பாவம் புரிய மாட்டேங்குது. அவர் வெள்ளந்தியா வளர்ந்துருக்காரு, ஆளு தான் பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்காரு தவிர மனசுல ஒரு குழந்தை புள்ளியா இருக்காரு. ஸோ அமித்துக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது, அது கிளியர் பண்ணிட்டாரு. ஸோ மக்களை இவங்க யாரும் கேம் ஆட வரல, இப்போ வரைக்கும் 50 நாள் ஆயிடுச்சு, இன்னும் யார் பின்னாடி சுத்துறது. அதுக்குள்ள இந்த முக்கோண காதல் கதை, அரோராக்கு கம்ருதீனை பிடிக்கும், கம்ருதீனுக்கு பார்வதியை பிடிக்கும்,
ஆதிரைக்கு எஃப்ஜேவை பிடிக்கும், எஃப்ஜேக்கு வியானாவை பிடிக்கும். நடுவில் கொஞ்சம் பேர் முகத்திரை போட்டு ரொம்ப நல்லவங்கன்ற வேஷம் ஆடிக்கிட்டு இருக்காங்களே தவிர யாருமே இங்கே ஒழுங்காக இந்த பிக் பாஸ் கேமை விளையாட வரல. அதனால தான் இந்த சீசன் அட்டர் ஃப்ளாப்பாக இருக்குன்றதான் உண்மை. ஸோ பார்ப்போம் இன்னும் என்ன தான் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாஸ்க் கொடுக்க போகிறாங்களே, அதையாவது இவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.